அன்பு குழந்தா, முதலில் உன்னுடைய மனதை சுத்தப்படுத்திக்கொள். உன் மனது சுத்தமாக இருந்தால் உன் வாழ்க்கையும் மிக தெளிவாக இருக்கும். நீ தேடியது கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும். இது உன்னுடைய வாழ்க்கைக்கு பொருத்தமான பதிவுதான், பொருத்தமான நிகழ்வுதான். இதை முழுவதுமாக கேள். அதை நீயே உணர்ந்து கொள்வாய். உணர்ந்து கொள்ளும் தருணமும் உன்னை தேடி வரும். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். அதை சுத்தமாக வைத்துக்கொள். அதை விடுத்துவிட்டு தேவையில்லாத சிந்தனைகளுக்கு நீயே இடம் கொடுக்காதே. நம்பிக்கையோடு செயல்பட்டு கொண்டே இரு. மற்றவர்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே தலையிடாதே. அது உன் நண்பனாக இருந்தாலும் சரி, உறவுகளாக இருந்தாலும் சரி, உன் உற்றார் உறவினர்கள் யாராக இருந்தாலும் சரி, தேவையில்லாத இடத்தில் தலையிடுவதை நிறுத்திவிடு. அவரவர் கர்ம பலன்படி அவரவர் வாழ்க்கையை வாழ்ந்துதான் ஆக வேண்டும். வாழ்ந்தேதான் தீர வேண்டும். தேவையில்லாமல் அவர்கள் வாழ்க்கையில் நீ நுழைந்து நீயே கஷ்டத்தை ஏற்றுக்கொள்கிறாய் என்றுதான் அர்த்தம். போதும். நீ பார்த்து பார்த்து மற்றவர்களுக்கு செய்தது எல்லாமே போதும். மற்றவர்களை நினைத்து பார்த்தது எல்லாமே போதும். நீ மற்றவர்களுக்கு உதவியது எல்லாமே போதும். என்ன சாயிநாதரே, மற்றவர்களுக்கு உதவி வேண்டும், உதவ வேண்டும். உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் உன்னால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டே இரு என்று சொல்லும் நீங்களா என்னிடம் இப்படி சொல்கிறீர்கள் என்றுதானே உன்னுடைய கேள்வியாக இருக்கிறது. உனக்கே பல கஷ்டங்கள், பல போராட்டங்கள், தீர்க்கவே முடியாத சுமைகள். தினமும் என்னை அழைத்து என்னிடம் உன் அத்தனை போராட்டங்களையும் சொல்லிக்கொண்டே இருக்கிறாய், புலம்பிக் கொண்டே இருக்கிறாய். நீ மற்றவர்கள் வாழ்க்கையில் நுழையும் பொழுது எவருமே உனக்காக பரிந்து பேசப்போவதும் இல்லை. உன்னுடைய போராட்டமான வாழ்க்கையில் யாருமே உனக்காக வந்து உதவப் போவதும் இல்லை. அவர்கள் வாழ்க்கையில் அவர்களை முன்னேற்றுவதற்காக நீ புத்தம் புதிய தேடலை தேடிக்கொண்டிருக்கிறாய். ஆனால் அவர்களோ உன்னை பற்றி சிறிதும் நினைத்து கூட பார்க்கவே இல்லை. தான் என்ற அகந்தையை முதலில் உன் மனதிலிருந்து எடுத்துவிட்டு தேவையில்லாமல் விஷயத்திற்கு கோபப்படும் எண்ணத்தை உன் மனதிலிருந்து தூர எறிந்துவிட்டு என்னுடைய நாமத்தை எப்பொழுதும் உச்சரித்து கொண்டே இரு. நான் கூறுவதை கேள். உன்னுடைய வாழ்க்கையை நான் செழுமையாக்கி சீர்படுத்தி கர்ம பலன்களையெல்லாம் விலக்கி உன் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து உன்னை விடுவித்து உன்னை நல்ல வழிக்கு கொண்டு சென்று அனைவரும் வியக்கும் வண்ணம், உன்னை ஏளனமாக பார்த்தவர்கள் அனைவரும் வியக்கும் வண்ணம் உன்னை வாழ்க்கையில் நான் உயர்த்தப் போகிறேன். எல்லோரும் அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு உன்னை வாழ்க்கையில் நான் உயர்த்தப் போகிறேன். அதற்கான நேரம் வெகு தொலைவில் இல்லை. நான் இருக்கிறேன். அனைத்திற்கும் சாட்சியாக நான் இருக்கிறேன். முடியும் என்ற நம்பிக்கையை, முடியும் என்ற அதிர்வை எப்பொழுதும் உன்னிடம் மூச்சாக கொண்டு சென்று கொண்டே இரு. முடியாததையும் முடித்து காட்டும் அந்த உணர்வு. அப்படி இருந்துவிட்டால் எதிர்மறையான பேச்சுகளிலிருந்தும் சூறாவளியாய் நிச்சயமாக மீண்டு வருவாய். உன் வாழ்க்கை என்னும் போராட்டத்தை வென்றே காட்டுவாய். இது உன் தந்தையின் சத்திய வாக்கு. வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று தெரியாமல் புலம்பிக் கொண்டிருக்கிறாய். குழப்பத்தோடு தவித்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய இந்த நிலையை உன் சாயப்பா நான் நன்கு அறிவேன். எதற்குமே அஞ்சாதே, கலங்கியும் போய்விடாதே. துணிந்து நில், எல்லாமே சரியாகிவிடும். உன்னோடு எப்பொழுதும் உன் சாயப்பா நான் இருப்பேன். நான் எப்பொழுதும் உனக்கு வாக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன் அல்லவா? நான் எப்பொழுதும் உன்னோடு இருப்பேன். என் வாக்கு எப்பொழுதும் பொய்த்ததே இல்லை. உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை. என்னை விட்டு விலகி போகும்படி நான் உனக்கு அறிவுறுத்தவும் மாட்டேன். இதுதான் உண்மையான வாக்கு. என் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுத்ததும் இல்லை. அவர்களை விட்டு சென்றதும் இல்லை. என்னை விட்டு விலகி போகும்படி நான் எவருக்கும் அறிவுறுத்தியதும் இல்லவே இல்லை. யாரிடமும் உனக்கான நியாயத்தை எதிர்பார்த்து கொண்டே இருக்காதே.
மற்றவர்களிடம் உன் நியாயத்தை எதிர்பார்க்காதே. ஏனென்றால் அவர்கள் வைத்திருப்பது அவர்களுக்கான நியாயத்தை மட்டும்தான் அவர்கள் வைத்திருப்பார்கள். யாரெல்லாம் உன்னோடு இருப்பார்கள் விலகுவார்கள் என்று காலம் முடிவு செய்வதில்லை. யாரெல்லாம் உன்னோடு இருந்து கொண்டே இருப்பார்கள் என்பதையும் காலம் எப்பொழுதும் முடிவு செய்யவே செய்யாது. வெற்றி என்பது உன்னை உலகிற்கு அறிமுகம் செய்வதுதான். தோல்வி என்பது உன்னை உனக்கே அறிமுகம் செய்வது. எனவே தோல்வியை மட்டும் படிப்பினையாக எடுத்துக்கொள். அப்பொழுதுதான் உன்னை மற்றவர்களுக்கு உன்னால் அறிமுகம் செய்து வைத்து கொள்ள முடியும். வெற்றியையும் மிக சுலபமாக அடைய முடியும். கடந்து செல்ல கற்றுக்கொள். உன்னை குறை கூறுபவர்கள் யாவரும் உத்தமர்களும் அல்ல, நல்லவர்களும் அல்ல என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு அனைத்தையும் கடந்து செல்ல கற்றுக்கொள். கடந்து சென்று கொண்டே இரு. ஒவ்வொரு தடவையும் நம்பிக்கையோடு மற்றவர்களை நம்பிக்கையோடு ஒரு பார்வை பார். அப்பொழுது உன் வாழ்க்கையில் நீ வெற்றியடைவதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் இருப்பதை அந்த நம்பிக்கையான பார்வை அவர்களுக்கு எடுத்து காட்டும். எது எந்த அளவில் உண்மை என்பதை நீ புரிந்து கொண்டிருப்பாய், அறிந்தும் கொண்டிருப்பாய். உன் வாழ்க்கையில் நிகழ்ந்திருந்த நிகழ்வுகளையும் நிகழ்ச்சிகளையும் பார்த்து இப்பொழுது தெள்ளத் தெளிவாக ஒரு முடிவுக்கும் நீ வந்திருப்பாய். உன்னுடைய அம்மாவாக அப்பாவாக என்றுமே நான் உனக்கு துணையாக இருப்பேன். உன் விதியை என்னால் மாற்றி காட்ட முடியும். அனைத்தையும் ஒரே நொடியில் மாற்றி காட்டும் வல்லமை என்னிடம் இருக்கிறது. கடைசி நொடியில் கூட மாற்றங்கள் நிகழும். நான் அதை நிகழ்த்தி காட்டுவேன் என்ற நம்பிக்கை உன் மனதில் இருந்தால் போதும். நீ தேடியதை கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும்படி நான் வழிவகை செய்வேன். கடைசி நொடி போதும் அனைத்தையுமே மாற்றி காட்டுவிடுவேன். உன் சாயி தேவா, உன்னுடைய வாழ்க்கையை என் காலடியில் சமர்ப்பித்துவிடு. அனைத்து கர்மாக்களையும் நான் தாங்கிக் கொள்கிறேன். உனக்கு தேவையானது என்ன என்பதை பார்த்துதான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கைக்கு எது தேவை, எதை கொடுத்தால் நீ மகிழ்வாய், எது கிடைத்தால் நீ சந்தோஷமாக முகல்மலர்வாய் என்பது உனக்கு தெரிவதை விட எனக்கு நன்றாகவே தெரியும். ஏனென்றால் நான் உனக்கு தந்தையல்லவா. ஒரு தகப்பனுக்கு தெரியும் தன் பிள்ளைக்கு என்ன தேவை என்று. பிள்ளை வந்து கேட்டால்தான் கொடுக்க வேண்டும் என்றில்லை. தானாகவே ஒரு தகப்பனுக்கு தெரியும் தன் பிள்ளைக்கு எது கொடுத்தால் சந்தோஷம் என்பது. நான் அதை யோசித்து யோசித்து செய்து கொண்டே இருக்கிறேன். உனக்கு என்று எழுதப்பட்டதை நிச்சயமாக உன்னிடம் கொண்டு வந்து நான் சேர்ப்பேன். இது உனக்காகவே நான் செய்து கொடுக்கும் சத்திய வாக்கேதான். என்னை முழுமையாக நம்பு. நாம் எதை தேடிக்கொண்டிருக்கிறோமோ அதுவெல்லாம் நமக்கு கிடைக்கும். நாம் எதை நினைத்து கொண்டிருக்கிறோமோ அதுவே நிச்சயமாக நம் வாழ்வில் நடக்கும். எனவே எப்பொழுதும் நல்லதையே நினைப்போம், நல்லதையே பேசுவோம், நல்லதையே செய்வோம். எப்பொழுதும் நமக்கு நடப்பது அனைத்தும் நல்ல விதமாகவே இருக்கும், நிரந்தர நன்மையாகவே இருக்கும். ஓம் சாயிராம், ஓம் சாயிராம். என் பிள்ளையே, உன் மனம் ஏங்கிய ஒரு நல்ல விசேஷம் உன் இல்லத்தில் நடக்கவிருக்கிறது. ஒவ்வொரு முறையும் நான் வாக்கு கொடுக்கும் பொழுது, என்னுடைய சத்திய வாக்கை நீ கேட்கும் பொழுதும் இது நடக்குமா நடக்காதா என்று ஒவ்வொரு முறையும் கேள்வியோடு என்னை பார்க்காதே. உன்னில் இருப்பது நானல்லவா. அனைத்தையும் உனக்கு சாதகமாக நிகழ்த்துவேன். உன் சாயி தேவா, நம்பிக்கையை இழக்காதே. பொறுமையோடு காத்திரு. உன் பொறுமைக்கான பதில் நிச்சயமாக உன்னிடம் கிடைக்கும். அது உனக்குத்தான் சேரும். வெகு விரைவில் ஒரு மங்களகரமான நிகழ்வை உன் சாயி தேவா உன் இல்லத்தில் நடத்தி காட்டுவேன். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய வாக்குதான். சாயிநாதரே, என் வாழ்க்கையில் நல்ல விஷயம் நடக்கப் போகிறது, நல்ல விசேஷம் என் இல்லத்தில் நிகழப்போகிறது என்று வாக்களித்துள்ளீர்களே. ஆனால் எந்த ஒரு விஷயத்தையும் நான் செய்ய ஆரம்பிக்கும் போதோ, அதை செய்ய நினைக்கும் பொழுதோ ஏதாவது ஒரு தடங்கல்களும் என் வாழ்க்கையில் வந்து விடுகிறது. இது நாள் வரை இப்படித்தான் என் வாழ்க்கையில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது.
அதை நான் மீட்டெடுத்துதான் என் வாழ்க்கையில் அனைத்து நல்ல விஷயங்களையும் சந்தித்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுதும் அதே மேல் தடங்கல்களும் தடைகளும் வந்துவிடுமா என்ற ஒரு பதற்றம் என் மனதிற்குள் வந்துவிடுகிறது. நான் என்ன செய்வது சாயி என்றுதானே என்னிடம் கேட்கிறாய்? ஒரு விஷயம் நடக்கிறது என்றால் அதற்கு ஏற்றாற்போல் தடைகளும் தடங்கல்களும் வருவது இயற்கைதான். எல்லோருக்கும் அவரவர் செய்த கர்ம வினைகள் படி தடைகளும் தடங்கல்களும் போராட்டங்களும் கஷ்டங்களும் வந்துதான் போய்க்கொண்டே இருக்கும். அதை தைரியமாக எதிர்கொண்டு தன்னம்பிக்கையோடு வெற்றி கொண்டு அந்த தடைகளையெல்லாம் தடைத்து எறிந்துவிட்டு நீ செய்யும் விஷயத்தில் கவனத்தோடு அதை செய்து முடிப்பதுதான் வெற்றியின் ரகசியமாக இருக்கும். அதுவே உன் வாழ்க்கையில் நீ வெற்றியடைவதற்கான சரியான வழியாகவும் இருக்கும். அப்படி உனக்கு வரும் தடைகளையெல்லாம் முறியடித்து நீ வெற்றியடையும் தான் வெற்றி அடையப் போதுதான் அந்த வெற்றிக்கு பலன் மும்மடங்காக இருக்கும். நீ நினைத்து கூட பார்க்க முடியாத பலன் உனக்கு நிறைய வந்து கொண்டே இருக்கும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். நீ நினைத்தது எல்லாம் நினைத்தபடியே நினைத்த நொடியே நடந்துவிட்டால் அந்த நிகழ்வுகளில் உன்னால் ஒரு அணுகுமுறையை எட்ட முடியாது. அதனால் ஒரு அனுபவத்தையும் நீ பெற முடியாது. நீ நினைத்த விஷயங்களில் சில தடங்கல்கள் வந்தால்தான் உனக்கு அது மிக பெரிய அனுபவமாக இருக்கும். அதிலிருந்து நல்ல படிப்பினையை உன்னால் கற்றுக்கொள்ள முடியும். மீண்டும் ஒரு முறை அந்த தடங்கள் வந்தால் அதில் எப்படி வெற்றி பெறலாம் என்ற சிந்தனை உன் மனதில் எழும். எனவே தடைகள் வந்தாலோ தடங்கல்கள் வந்தாலோ உடனே பயந்து சோர்ந்து போய் ஒரு இடத்தில் உட்கார்ந்து விடாமல், என் வாழ்க்கையில் தடைகள் வந்துவிட்டது, நான் என்ன செய்ய போகிறேன், அடுத்த அடி எப்படி எடுத்து வைக்கப் போகிறேன் என்ற சிந்தனையை மட்டும் உன் மனதில் எட்டுவிடாமல், எனக்கு கஷ்டம் வந்திருக்கிறது, நான் அதை வீழ்வேன், மீட்டெடுப்பேன், என் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி காட்டுவேன், எனக்கு துணையாக என் சாயி தேவா இருக்கிறார் என்ற நேர்மறை சிந்தனையோடு நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் வெற்றி அடியாக எடுத்து வை. உனக்கு வந்திருக்கும் தடைகளே உன்னை பார்த்து பயந்து வந்த வழி தெரியாமல் ஓடிவிடும். நான் அதை விரட்டி அடிப்பேன். உன்னை விட்டு எது விலகி சென்றாலும், எதுவாக இருந்தாலும், பொருளாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக வழியனுப்பி வை. நீ இழந்ததை விட, உன்னை விட்டு சென்றதை விட சிறப்பான ஒரு வாழ்க்கையை நான் உனக்கு அமைத்து கொடுக்கிறேன். அந்த சிறப்பான வாழ்க்கையே உனக்காக காத்திருக்கிறது என்ற தன்னம்பிக்கையோடு இரு. வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? நீ எங்கு இருக்கிறாய், எங்கு நிற்கிறாய் என்பதல்ல, எந்த திசையில் சென்று கொண்டிருக்கிறாய் என்பதே. அது வெற்றிக்கான திசையாக இருக்கும் பட்சத்தில் நீ பயப்பட வேண்டிய விஷயமே இல்லை. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றிக்கான அடியாகவே இருக்கும். நீ தடுக்கி விழும் சமயத்தில் கூட உன்னை தூக்கிவிட அனைத்துமாக உன் சாயி தேவா உன்னோடு வந்து கொண்டே இருக்கிறேன் என்பதை எந்த நொடியும் மறந்தே விடாதே. சில கனவுகளை நிஜமாக எண்ணி மகிழ்ந்து கொள்ளலாம், சில நிஜங்களை கனவாக எண்ணி மறந்து விடலாம். இப்படி இருந்து பார், உன் வாழ்க்கையில் சோகமோ வேதனையோ கஷ்டம் என்பதே இருக்கவே இருக்காது. நிஜங்களை நினைத்து கொண்டே, நடந்ததை நினைத்து கொண்டே இருந்தால் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு இருக்க முடியாது, மனதை நிம்மதியாகவும் வைத்து கொள்ள முடியாது. சில கனவுகளை நிஜமாக எண்ணி எண்ணி மகிழ்ந்து கொள்ளலாம், சில நிகழ்வுகளை மறந்து விடலாம் கனவாக எண்ணிக்கொண்டு. அப்படி இருந்தாலே நம் வாழ்க்கையில் நம் மனதில் நிம்மதி இருக்கும். நிம்மதி இருந்தால் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் ஒவ்வொன்றாக நம் வாழ்க்கையில் தொடர்ந்து வரும். எனவே நிம்மதியாக இரு, பொறுமையாக இரு, நம்பிக்கையோடு இரு. உனக்கு என்று எழுதப்பட்டது உனக்குத்தான். உன்னை மீறி அது வேறு யாருக்கும் செல்லவும் நான் அனுமதிக்கவே மாட்டேன். எப்பொழுதுமே உன்னை அரவணைக்க, உனக்கு தோள் கொடுக்க, உன் கஷ்டத்தை பகிர்ந்து கொள்ள யாருமே இல்லை என்று நினைக்காதே. உனக்கு உயிருக்கு உயிராக, தோழனாக, தாயாக, தகப்பனாக, அனைத்துமாக உன் அப்பா உன் அருகிலேயே இருந்து கொண்டிருக்கிறேன்.
உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க வேண்டிய அத்தனையும் நான் நிறைவேற்றி காத்து கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. உன்னுடைய நம்பிக்கையும் பக்தியும் பொறுமையும் எவ்வளவு உண்மையானது, எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் நன்கு அறிவேன். என் மீது முழுமையாக நீ வைத்திருக்கும் நம்பிக்கை எப்பொழுதுமே உன்னை தவறான பாதையில் செல்ல அனுமதிக்காது. நான் அதை அனுமதிக்கவும் மாட்டேன். என் மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்துவிட்டு நீ நிம்மதியாக இரு. உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் நான் உனக்கு செய்து முடிப்பேன். எதை நினைத்தும் பயப்படாதே. வாழ்க்கையில் நீ வெற்றி பெற சந்தர்ப்பம் என்னும் அதிர்ஷ்டம் வேண்டுமென்றால் முயற்சி என்னும் உழைப்பு உன்னிடம் இருக்கத்தான் வேண்டும். எனவே முயன்று கொண்டே இரு, ஓடிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையில் மிக சுலபமாக வெற்றி என்னும் இலக்கை அடையலாம். அதை அனுபவிக்க நீ தயாராக இல்லாமல் இப்படி கலங்கி போய் கண்ணீரோடு இருந்து கொண்டிருக்கிறாயே. உன்னுடைய சோதனைகளெல்லாம் சாதனைகளாக மாறும் நேரம் நெருங்கிவிட்டது. நான் எப்பொழுதுமே உன்னுடன் இருந்தும் உனக்கு இந்த வாக்கை சொல்லிக்கொண்டே இருந்தாலும் உனக்குள் ஏன் எந்த மாற்றமும் நிகழவில்லை? குழந்தையே, கண்களை நன்றாக துடைத்துக்கொள். முகத்தை நன்றாக கழுவிக்கொண்டு உன் சாயப்பாவிடம் வா குழந்தையே. நம்பிக்கையோடு எல்லாமே கடந்து செல்லும். மாற்றங்கள் மாறிக்கொண்டேதான் இருக்கும் என்ற நம்பிக்கை விதையை உன்னில் நான் ஊன்றுவேன். அப்பாவின் இந்த ஒரு விரல் போதாதா உனக்கு? பிடித்துக்கொள் என் குழந்தையே. உனக்கான அந்த சந்தோஷமான வாழ்க்கைக்கு உன்னை நான் கைப்பிடித்து அழைத்து செல்லப் போகிறேன். நம்பிக்கையோடு அப்பாவின் விரலை பிடித்துக்கொண்டு சந்தோஷமாக வா என் குழந்தையே. இன்னும் என்னதான் கோபம் உனக்கு உன் அப்பாவின் மேல்? நீ இருக்கும் இடத்தை விட்டு முதலில் எழுந்து வா. ஏனப்பா என்னை இத்தனை வேதனையில் கொண்டு போய் விட்டீர்கள் என்று என் மேல் கோபமா? என் வாழ்க்கையில் நான் படும் துன்பங்களை பார்த்து ரசித்துக் கொண்டே இருக்கிறீர்களே என்று என் மேல் கோபமா? நான் இவ்வளவு மன போராட்டமோடு தவித்துக் கொண்டிருக்கும் பொழுதும் அமைதியாக அப்படியே உட்கார்ந்திருக்கிறீர்களே என்று என் மேல் கோபமா? என் வாழ்க்கையை காப்பாற்ற யாருமே இல்லை என்று நான் புலம்பி தவிக்கும் பொழுதும் வாழ்க்கையை காப்பாற்ற வராமல் அப்படியே சிலை போல் உட்கார்ந்திருக்கிறீர்களே என்று என் மேல் கோபமா? எனக்கு துணையாக பக்க பலமாக இருக்க யாருமே இல்லை என்று நான் கண்ணீர் சிந்தும் பொழுது என் கண்ணீரை துடைக்க கூட வராமல் இருக்கிறீர்களே சாயிநாதரே என்று என் மேல் வருத்தமா? என்ன செய்வது குழந்தையே? எல்லாம் உன் கர்ம வினையால் இவ்வளவு சோதனைகள், இவ்வளவு வேதனைகள், இவ்வளவு போராட்டங்கள் அனைத்தையும் சகித்து கொண்டிருக்கிறாய். உன் கர்மாவை நீ கழித்தேதான் ஆக வேண்டும். பூர்வ ஜென்மத்தில் நீ பண்ண பாவ புண்ணியப்படிதான் உன் வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த கர்மாவை, அந்த கர்மாவின் வேதனைகளை தாங்கக்கூடிய சக்தியை நான் உனக்கு அளித்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் கர்மாவின் வலிமைகளை குறைக்கும் வேலையை தான் நான் செய்து கொண்டே இருக்கிறேன். அந்த வேலையில் நான் மும்முரமாக ஈடுபட்டு கொண்டிருப்பதால் தான் சிறிது கால தாமதமாகிறது. உன்னை காப்பாற்ற, உன் கண்ணீரை துடைக்க, உன் வேதனையிலிருந்து உன்னை மீட்டெடுக்க, உன் கேள்விக்கு பதில் தர, உன் மன வலிக்கு மருந்தாக என அத்தனைக்கும் கால தாமதம் ஆகிக் கொண்டு இருக்கிறது. காலம் வேணால் தாமதமாகலாம் குழந்தையே, ஆனால் தப்பாமல் அனைத்தும் உனக்கு கிடைக்கும். அதற்கான வேலையில்தான் நான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். என் பிரியமான கண்மணிக்கு என்ன தேவையோ, என்ன விருப்பமோ, என்ன ஆசையோ, என்ன தேவையோ அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்யும் வேலையில்தான் நான் மூழ்கி இருக்கிறேன். என் வேலை முடிந்தவுடன், உன் வாழ்க்கையில் கர்மாவின் வலிமைகளை நீ குறைத்தவுடன் அனைத்தும் உனக்கு சுபமாகவே நிகழும். நீ நினைப்பதற்கு மேலாக 100 மடங்கு நான் அள்ளி அள்ளி தருவேன். சோகத்தின் உச்சியில் இருந்ததால், மனவேதனையில் நீ தவித்து கொண்டிருந்ததால், எப்பொழுதும் கண்ணீரோடு உட்கார்ந்திருந்ததால் தான் நான் உனக்கு கொடுத்தும் எந்த வாய்ப்பையும் நீ பயன்படுத்தி கொள்ளவில்லை. ஆனால் இப்பொழுது எல்லாமே மாறிவிட்டது.
உன் சூழ்நிலை மாறிவிட்டது. உன் மனமும் பக்குவமடைந்து விட்டது. இனி நான் உனக்கு கொடுக்கப் போகும் வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்திக்கொள். உன் வாழ்க்கையை நிச்சயமாக நான் வெற்றியடைய செய்வேன். எத்தனை கைகள் என்னை தள்ளிவிட்டாலும் என் நம்பிக்கை என்னை எப்பொழுதும் கைவிடாது என்ற தாரக மந்திரத்தை உன் மனதிற்குள் உன் வாயாலும் சொல்லிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல், உன் நம்பிக்கை போல் எப்பொழுதும் நீ வாழ்வையில் மிக உயர்ந்த இடத்திற்கு செல்வாய். உன் சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உன்னை வெற்றியடைய செய்வேன். கோபுரத்தின் உச்சிக்கு அழைத்து செல்வேன். அங்கே தீப பெருஞ்சுடர் போல் உன்னை வாழ்வில் ஒளிர வைப்பேன். நான் இருக்கிறேன், எதற்குமே அஞ்சாதே. இருளான வாழ்க்கை என்று கவலை கொள்ளாதே. கனவுகள் முளைப்பது இருள்தானே. யாரிடம் எப்படி பழக வேண்டும் என்பதை சிந்தித்து பழகு. பின் பழகிவிட்டு அவர்கள் உன்னை வெறுத்து ஒதுக்கி சென்று விட்டார்கள் என்றால் பின் நீதான் வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்வாய். மனதை வேதனைக்கு உள்ளாக்குவாய். உன்னைப்போல் உன்னை சுற்றி இருப்பவர்களும் நல்லவர்களாக இருப்பார்கள் என்று நினைத்து கொள்ளாதே. உலகத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான குணாதிசயங்களை கொண்டவர்களே. அனைவரிடமும் பார்த்து பழகு. பின் வருத்தப்படாதே. தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு. தோல்வி வந்தாலும் முயன்று கொண்டே இரு. நீ அப்படி இருந்தால் அந்த தோல்வி கூட என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இவன் முன்னேறிக்கொண்டே இருக்கிறானே என்று உன்னை பார்த்து பயந்து உன்னை விட்டு விலகிவிடும். அப்பொழுது வெற்றியை மிக சுலபமாக எட்டி பிடித்து விடலாம் நீ. அது மட்டுமல்லாமல் எப்பொழுதும் மற்றவர்களை உன்னை போல் நினைத்து கொள்ளாதே. எல்லோரும் உன்னை போல் மிக நல்ல எண்ணம் படைத்தவர்களாக இருக்க மாட்டார்கள். உன்னை போல் மற்றவர்களும் வெவ்வேறு விதமாகத்தான் இருப்பார்கள். அனைவரையும் பார்த்து பின் அவர்களோடு பழக்கம் வைத்துக்கொள். உன் அன்பை அவர்களிடம் வெளிப்படுத்து. உன் பாசத்தை அவர்களிடம் வெளிப்படுத்து. உன்னை யாராவது அவமானப்படுத்தும் பொழுது அந்த நொடியில் வாழ்க்கையே வெறுத்தாலும் அடுத்த நொடியில் இருந்துதான் உன்னுடைய வாழ்க்கை ஆரம்பமாகிறது என்பதை புரிந்து கொள். உன்னை யாராவது அவமானப்படுத்தும் பொழுது அப்பொழுது முடிவெடு. அவர்கள் முன் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் பிரம்மாண்டமாகவும் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற முடிவை எடு. அப்பொழுது உன்னை அவமானப்படுத்தியவர்களை உன்னை அண்ணாந்து பார்ப்பர், திரும்பி பார்ப்பர். நீ வாழ்க்கையில் ஏறிய உச்சத்தை பார்த்து. எப்பொழுதுமே சந்தேகத்தை உன் மனதிலிருந்து எரித்துவிடு. நம்பிக்கையை உன் மனதில் முழுவதுமாக விதைத்துவிடு. மகிழ்ச்சி தானாகவே உன் மனதில் மலர்ந்துவிடும். நம்பிக்கை மனதில் வந்துவிட்டாலே நிம்மதி தானாகவே வந்துவிடும். நிம்மதி வந்துவிட்டாலே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆனந்தமும் தானாகவே நிலைத்திருக்கும் உன் மனதிலும் உன் வாழ்விலும். உனக்கு ஏதாவது கிடைத்தால் அதை அனுபவித்து சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள். கிடைக்காததை நினைத்து ஏங்காதே. உனக்கு எது கிடைக்கவில்லையோ அதை நினைத்து நினைத்து ஏங்கிக் கொண்டிருக்காமல் கிடைக்காததை நினைத்து ரசிக்க கற்றுக்கொள். அப்பொழுது அது தானாகவே உன்னிடம் வந்து சேரும். உன் மனம் மீண்டும் மீண்டும் எதை எண்ணுகிறதோ, எதை பார்க்கிறதோ, எதை நினைத்து கொண்டே இருக்கிறதோ அது மாதிரியே உன் வாழ்க்கையும் மாறிவிடும். நம்பிக்கைதான் வாழ்க்கை, உன் எண்ணம்தான் வாழ்க்கை. அதுபோல உனக்கு கிடைக்காததை பற்றியே நீ ரசித்து கொண்டிருந்தால், அதை பார்த்து ரசித்து கொண்டிருந்தால் உன் மனமும் அதிலேயே லயித்துவிடும். பின் உன் எண்ணம் போல் எல்லாமே உனக்கு வரும், சாதகமாக சந்தோஷமாக. அப்படி இருந்தால் உன் வாழ்க்கை போராட்டமில்லாத வாழ்க்கையாக மாறும். எப்பொழுதுமே உனக்கு கிடைத்திருக்கும் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே போராடு. அப்பொழுதுதான் வாழ்க்கை உனது வசமாகும். விதி உன்னுடைய 1000 கதவுகளை மூடினாலும் உன்னுடைய முயற்சி ஒரு ஜன்னலையாவது நிச்சயமாக திறக்கும். என் அன்பு பிரியமே, துன்பம் உன்னை சூழ்ந்தாலும் மேகம் கலைந்த வானமாய் எப்பொழுதும் தெளிவாகவே இரு. தெளிவான மனதோடே இரு. நீ தெளிவாக இருந்தால் அடுத்து என்ன செய்யலாம் என்ற நினைப்பு உன் மனதில் எண்ணிக்கொண்டே இருக்கும், எழுந்து கொண்டே இருக்கும். அப்பொழுது நீ உன் வாழ்க்கையில் மிக சுலபமாக அந்த துன்பத்திலிருந்து மீண்டு விடலாம். சத்தியமாக. முட்கள் பாதையில் சென்றால்
முட்களையும் ரசிக்க கற்றுக்கொள். உனக்கு அப்பொழுது அதன் தரும் வலிகளும் பழகிப் போகும். எப்பொழுதுமே உன்னை நீயே ஏளனமாக நினைத்து கொள்ளாதே. அடுத்தவர்களோடு உன்னை ஒப்பிட்டு எப்பொழுதும் பார்த்து உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளாதே. உலகத்தில் உன்னை விட மிக உயர்ந்தவர், திறமைசாலி யாருமே இல்லை. நீ நான் கண்டெடுத்த பொக்கிஷம். நீ அதிர்ஷ்டசாலியே, பாக்கியசாலியே. வேதனைகளை நீ ஜெயித்து விட்டால் அதுவே உனக்கு மிக பெரிய சாதனையாகத்தான் இருக்கும். உன்னால் முடியும் என்று எப்பொழுதும் நம்பு. என்னால் முடியும் என்று எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இரு.